செம்ம டேஸ்டியான பர்ஃபெக்டான ஒரு ஒயிட் சாஸ் மக்ரோனி பாஸ்தா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மக்ரோனி பாஸ்தாவை தண்ணி ஊற்றி உப்பு எண்ணெய் போட்டு 15 நிமிஷம் வேக வைக்கணும். வெந்த பாஸ்தாவை ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஒயிட் சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் பட்டர் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிவிட்டு பால் ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும். பிரியாணி இலை வெங்காயத்தில் கிராம்பை குத்தி சாஸ் கூட போட்டு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் மைதாவில் இருக்க அந்த லம்ஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணும்போதே போயிடும். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கின பூண்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் ப்ராக்லி, கேப்சிகம், கேரட், வேக வச்ச கார்ன் எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகுத்தூள், ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. க்ரன்ச்சியாக இருக்கும். வெந்த பாஸ்தாவையும் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ண ஒயிட் சாஸையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீமை ஆட் பண்ணி இறக்குனீங்கன்னா சூப்பரான பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.